chapter 1 exercise 1.1 ஓட first sum பார்க்க போறோம். Find A cross B and A cross A and B cross A. Cross product find out பண்ணனும். இப்போ ஏங்கிற செட் கொடுத்திருக்காங்க 2 2 3 னு Bங்கிற செட் கொடுத்திருக்காங்க 1 4ங்கிறது. கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மல்டிப்ளை பண்றது அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஆர்டர் பேரா நம்ம எழுதணும். எப்படி ஆர்டர் பேர் அப்படின்னா A ல இருக்கிற எலிமெண்ட்டை B யோட எலிமெண்ட்டோட மேட்ச் பண்ணி எழுதணும். அதான் ஆர்டர் பேர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் A என்ன கொடுத்திருக்காங்க 2 2 3 B வந்து 1 4. ஸோ A கிராஸ் B. A கிராஸ் B A ப்ராடக்ட் B நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து பியில் இருக்கிற ரிமைனிங் எலிமெண்ட்டோட மேட்ச் பண்ணணும். இப்போ ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 2. அந்த 2வை பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 மேட்ச் பண்ணிட்டோமா? அடுத்தது இந்த ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பியில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் தட் இஸ் -4ஓட மேட்ச் பண்ணணும். ஆர்டர் பேராக எழுதிட்டோம். ஆர்டர் பேர்னாவே நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ராக்கெட்குள்ளே 2 நம்பர்ஸ் இப்படி எழுதுறது பேர் தான் ஆர்டர் பேர்ஸ். ஓகே, எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஏவோட செகண்ட் எலிமெண்ட் -2, பியோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. அதே மாதிரி ஏவோட செகண்ட் எலிமெண்ட் பியோட செகண்ட் எலிமெண்ட். ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல தேர்ட் எலிமெண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட் 3, 1. அப்புறம் என்ன வரும் 3, -4. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ பாருங்களேன், ஏல 3 எலிமெண்ட் இருக்குது, பியில் வந்து 2 எலிமெண்ட் இருக்குது. 3 2s are 6. அப்போ நமக்கு 6 வந்துருக்கணும். 1 2 3 4 5. அப்போ நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஏவோட ஏவையே மேட்ச் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஏங்கிறது நம்மளுக்கு என்ன 2 2 3. ஏங்கிற செட்டு 2 2 அதோட ஏயே மேட்ச் பண்ணணும். 2 -2 3. இப்போ பாருங்கள், 2 செட் ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும். 2 2 ஏவோட ஃபஸ்ட் எலிமெண்ட் இந்த ஏவோட ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட. அப்போ ஏ இந்த எலிமெண்ட்டோட ஃபஸ்ட்டு அண்ட் தென் செகண்ட், இது மூணையும் மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த இதோட இந்த 3 மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி ரிமைனிங் இந்த இதோட மேட்ச் பண்ணணும். 2 -2 அண்ட் தென் 2 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், -2 செகண்ட் எலிமெண்ட் -2 அது கூட இந்த 3யும் மேட்ச் பண்ணணும். 2 2 தென் -2 -2 -2 and then -2 3 -2 3. அப்புறம் தேர்ட் ஒன் பாருங்கள் 3. தேர்ட் எலிமெண்ட் இஸ் 3 அண்ட் 3யோட இந்த 3யும் மேட்ச் பண்ணணும். 3 2 and then 3 -2 3 3. ஓகேவா? இதுதான் ஆன்சர். பிட்வீனாக கமா கொடுக்கணும். அப்போ செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் கரெக்டாக. எப்படி செக் பண்ணலாம்? ஏல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இந்த ஏல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 3 × 3 9. அப்போ 9 ஆர்டர் பேர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓ 9 எலிமெண்ட். ஓகே, இந்த ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? பி கிராஸ் பி. பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு பி எலிமெண்ட். வாட் இஸ் பி? 1 -4 கிராஸ் ஏ எலிமெண்ட் என்ன? ஏ வந்து பார்த்திங்கன்னா 2 -2 3 தான் ஏ எலிமெண்ட். இப்போ இதையும் மேட்ச் பண்ணுறோம். இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இந்த 3யும் மேட்ச் பண்ணணும். செகண்ட் எலிமெண்ட்டோட இந்த 3யும் மேட்ச் பண்ணணும். காமன் செட் ப்ராக்கெட் 1 2 and then 1 -2 1 3. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு -4 2 -4 -2 -4 3. பிட்வீனில் கம்மா கொடுத்துடணும். இப்போ எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வரணும்? 2 × 3 6. இப்போ இங்கே 6 எலிமெண்ட் வந்துருக்கா? ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் இந்த ஏ கிராஸ் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ தான் செகண்ட் செட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏவும் பியும் ஈக்குவல் செட். தட் மீன்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ அண்ட் தென் B is equal to P, Q. அவங்க கொஸ்டினில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிகாஸ் போத் ஆர் ஈக்குவல் செட்ஸ். அண்ட் தென் நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பினா ஏயோட எலிமெண்ட்ஸ் என்ன? பி கியூ தான். அதே மாதிரி பியோட எலிமெண்ட்ஸ் ஆல்சோ P, Q. ஃபஸ்ட்டு
ஏயோட ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட பியோட எலிமெண்ட்டை மேட்ச் பண்ணணும். பி கமா பி அண்ட் தென் பி கமா கியூ. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஏயோட செகண்ட் எலிமெண்ட்டோட மீதி ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். கியூ கமா பி அண்ட் தென் கியூ கமா கியூ. தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள் இதில் 2 எலிமெண்ட் 2 இன்ட்டு 2 4 எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ வந்து பி கமா கியூ தான். ஏ வந்து பி கமா கியூ கிராஸ் ஏவோட எலிமெண்ட் அதுவும் பி கமா கியூ தான். இப்போ இதே ஆன்சர் தான் வரும் இல்லையா? ஏன்னா 2 செட்டு சேமாக இருக்கா. அப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டில் என்ன ஆன்சர் போட்டிருக்கோம் அதே தான் வரும். பி கமா பி அண்ட் தென் பி கமா கியூ. இங்கே கியூ கமா பி அண்ட் தென் கியூ கமா கியூ. ஓகே சில்ட்ரன், இங்கே 2 இன்ட்டு 2 தட் இஸ் 4 எலிமெண்ட். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பி எலிமெண்ட் ஃபஸ்ட், இங்கேயும் பி எலிமெண்ட் பி கமா கியூ தான். ஏ எலிமெண்ட் வந்து பி கமா கியூ தான். ஓகே, அப்போ இது ஏம் அதே ஆன்சர் தான் வரும். இந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா செட்ஸ் ஈக்குவல் செட்டாக போச்சா, ஏபி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஏபி கமா பி அண்ட் தென் பி கமா கியூ அண்ட் தென் கியூ கமா பி அண்ட் தென் கியூ கமா கியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எம் கமா என், பி இஸ் எம்டி செட் 5 கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் பி இஸ் எம்டி செட். ஏ இதுனா பி எம்டி செட் என்ன அர்த்தம்? நல் செட். அங்கே ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. அப்போ எலிமெண்ட் இல்லாதோட எப்படி நம்ம ஆர்டர் பேரை எழுத முடியும்? ஆர்டர் பேர் அப்படின்னாவே நம்மளுக்கு எக்ஸு ஒய்யும் இருக்கணும். அப்போ ஒய் இல்லாத போது நம்ம எப்படி வந்து அது ஆர்டர் பேராக மேட்ச் பண்ண முடியும்? நம்மளால் கான்டேபிள் டு மேட்ச். ஓகே, ஸோ ஆர்டர் பேரை நம்மளால் எழுத முடியாதனால நம்மளுக்கு ஏ கிராஸ் பி என்ன வரும்? எப்பவுமே அது டெஃபினிஷன்ஸ் எம்டி செட்டோட நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது தட் ஆன்சர் ஆல்சோ எம்டி செட். ஓகேவா? ஆன்சர் என்னவா வரும்? ஏ கிராஸ் பிங்கிறது ஒரு எம்டி செட்டாக வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ கிராஸ் ஏன்னா பிரச்சனை இல்லை. ஏக்கு எலிமெண்ட் இருக்குது, தட் இஸ் எம் கமா என் கிராஸ் எம் கமா என். ஓகேவா? இப்போ எம் இங்கே மேட்ச் பண்ணால் ஃபஸ்ட் எம்மோட இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும், செகண்ட் என்னோட இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். ஸோ எம் கமா எம் கமா என். ஓகேவா? அண்ட் தென் என்னோட மேட்ச் பண்ணணும், என் கமா எம் அண்ட் தென் என் கமா என். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பி கிராஸ் ஏ அப்படின்னு என்ன? பி கிராஸ்னால் பி வந்து எம்டி செட் கிராஸ் இது கூட ஏ செட் எம். அப்போ எம்டி செட்டோட நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இல்லை. ஆர்டர் பேர் மேட்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வர இந்த டேர்ம் இங்கே இல்லை, செகண்ட் வரது மட்டும்தான் இருக்குது. அப்போ எம்டி செட்டோட நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் ஆல்சோ எம்டி செட். ஓகேவா? பி கிராஸ் ஏ ஆல்சோ எம்டி செட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். Let A is equal to 1, 2, 3 and B is equal to X such that X is a prime number less than 10. Such that formation அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், இது வந்து பில்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்மில் இருந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றி தான் நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செப்பரேட் எலிமெண்ட்டுங்கிறது ரோஸ்டர் 9th படிச்சிருப்பீங்க. ஈவன் இதில் 11th ஸ்டாண்டர்ட்லேயுமே வரப்போகுது. அதனால் இந்த பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கணும். சச் தட் மீன்ஸ் representation of set in பில்டர் ஃபார்ம். திஸ் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ இந்த பில்டர் ஃபார்மை நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றணும். ஏ செட் நோ ப்ராப்ளம், டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க 1, 2, 3ன்னு. பி செட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. அப்போ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10னா என்ன மீனிங்? அப்புறம் 10 விட ஸ்மாலாக இருக்கிற லெஸ் தென் தான், ஈக்குவல் டு 10 விட ஸ்மாலாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது பி இஸ் ஈக்குவல் டு என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் நம்மளுக்கு இருக்குது? 1 வந்து ப்ரைமா? 1 வந்து ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டுக்கு நெய்தர் ப்ரைம் நார் அ காம்போசிட் இஸ் நியூட்ரல் நம்பர். ஓகே, ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது, இட் இஸ் நியூட்ரல். அண்ட் தென் 2 இஸ் அ ஒன்லி ஒன் ஈவன் ப்ரைம் நம்பர். அண்ட் தென் 3 ஆல்சோ ப்ரைம் நம்பர். 4 இஸ் அ
ப்ரைம் நம்பரா எப்படி செக் பண்ணுறதுனா இது ஒரு கான்செப்ட். ப்ரைம் நம்பர் அப்படின்னா 1th டேபிள்லையும் இட் செல்ஃப் டேபிளையும் வந்துச்சுன்னா ப்ரைம் நம்பர். அதை விட இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு டேபிளில் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இட் இஸ் காம்போசிட். இப்போ 2 எடுத்துக்கோங்களேன். 2 வந்து 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். இன்பிட்வீனில் டேபிளே கிடையாது. ஸோ 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். இப்போ 3 எடுத்துக்கோங்க. 1th டேபிளில் வரும், 3rd டேபிளில் வரும். இன்பிட்வீனில் செகண்ட் டேபிளில் 3 வரவே வராது. ஸோ 3 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஆனால் 4 எடுத்துக்கோங்களேன். 4 வந்து ஃபஸ்ட் டேபிளில் வரும், 4th டேபிளில் வரும், பிட்வீனில் செகண்ட் டேபிளில் வரும். ஸோ இது காம்போசிட் நம்பர். ஓகேவா? திஸ் இஸ் காம்போசிட். அண்ட் தென் 5 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டேபிளில் வரும், 5th டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ ப்ரைம் நம்பர். ஸோ என்னென்ன ப்ரைம் நம்பர் வரும் நம்மளுக்கு? 1ங்கிறது ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஸ்டின் மாதிரி 1ங்கிறது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஓகே, ஸோ 2 வரும், 3 வரும், 4 வராது. ஏன்னா பிட்வீனில் ஒரு டேபிளில் வந்துச்சு. அண்ட் தென் 5 பார்த்தீங்கன்னா 5 ஃபஸ்ட் டேபிள்லையும் 5th டேபிள்லையும் மட்டும்தான் வரும். 6 எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டேபிளில் வரும், 6th டேபிளில் வரும். பிட்வீனில் செகண்ட் 3rd டேபிளில் வரும். அதனால் 6 வந்து காம்போசிட் நம்பர், அதை எடுக்கக்கூடாது. இப்போ 7 எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டேபிளில் 7 வரும், செகண்ட் டேபிளில் வரும், சாரி 7th டேபிளில் வரும். பிட்வீனில் செகண்ட் 3rd 4th 5th எதுலேயுமே 7 வராது. ஸோ 7 ப்ரைம் நம்பர். அண்ட் தென் 8 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேபிள் 8 டேபிள்லேயே வரும், பிட்வீனில் செகண்ட் டேபிளில் வந்துடுது. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம். அந்த 9 இப்படியே ஒவ்வொரு நம்பராக மோஸ்ட்லி இதுதான் வந்து ஒரு கண்டிஷன். ஒரு டேபிள் எக்ஸ்ட்ரா வந்தாலுமே அது ப்ரைம் கிடையாது. 1 அண்ட் இட் செல்ஃப் டேபிளில் மட்டும் வந்துச்சுனாட்டே அது வந்து ப்ரைம் நம்பர். இப்போ 9 எடுத்துக்கோங்க. 9 வந்து 1 அண்ட் இட் செல்ஃபில் வரும், அதே டேபிளில் வரும். அப்புறம் பிட்வீனில் 3rd டேபிளில் வந்துடுது. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். அப்புறம் நம்ம 9 வரைக்கும் பார்த்தா போதும், லெஸ் தென் 10. அதனால் 10 பார்க்க வேண்டியதில்லை, அவ்வளோதான். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பி செட் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? 2 3 5 7. நம்ம அதே தான் இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன? ஏயோட எலிமெண்ட்டையும் பியோட எலிமெண்ட்டையும் ஆர்டர் பேர் எழுதணும். அப்போ ஏ இஸ் 1 2 3 1 2 3 அண்ட் தென் பி இஸ் 2 3 5 7. ஓகேவா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் இதுலேயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். எப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இதனுடைய ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இந்த 4ஐயும் மேட்ச் பண்ணுறோம். இது செகண்ட் எலிமெண்ட்டோட இந்த 4ஐயும் மேட்ச் பண்ணுறோம். இந்த தேர்ட் எலிமெண்ட்டோட இந்த 4ஐயும் மேட்ச் பண்ணுறோம். ஸோ 1 2 and then 1 3 1 5 1 7 and then next 2 2 2 3 2 5 2 7. same like 3 2 3 3 3 5 3 7. அப்போ பிட்வீனில் நம்ம கமா வைக்கணும். கவுண்ட் பண்ணி பார்க்கணும். இங்கே 3 இருக்குது, 4 இருக்குது. 4 3s are 12. 2 4 6 8 10 12 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சி. அப்போ ஏ கிராஸ் பி இஸ் கரெக்ட். அண்ட் தென் பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏனா பி எலிமெண்ட் ஃபஸ்ட் வரணும். ஸோ வாட் இஸ் பி எலிமெண்ட்? 2 3 5 7. பி கிராஸ் ஏனா பி எலிமெண்ட் ஃபஸ்ட் வரும். ஏ கிராஸ் பினா ஏ எலிமெண்ட் ஃபஸ்ட் வரும். கிராஸ் ஏ இஸ் 1 2 3. ஓகேவா? 2 கிராஸ் ஃபஸ்ட்டு 2ஓட இந்த 3யும் மேட்ச் பண்ணணும். 2 1 2 2 2 3 அண்ட் தென் இதோட மேட்ச் பண்ணோம்னா 3 1 3 2 3 3. நெக்ஸ்ட்டு 5ஓட இந்த 3ஐயும் மேட்ச் பண்ணோம்னா 5 1 5 2 5 3 அண்ட் தென் 7ஓட மேட்ச் பண்ணால் 7 1 7 2 7 3. இப்போ பாருங்களேன், இதுவும் நம்மளுக்கு 4 3s are 12. 12 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 4 8 12 12 எலிமெண்ட்ஸ். ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். then next third sum. Third sum also important 2 marks sum. Often they will ask in that exam. அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஏன்னா பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பி கிராஸ் ஏ கொடுத்துட்டாங்க. அப்போ பி கிராஸோட வேல்யூ கொடுத்துட்டு ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ அண்ட் பியோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் பியோட ஆன்சர் என்ன, செட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபி எலிமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுது ஏஎன்பி. நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஏ அப்படின்னு எடுக்கிறது, செகண்ட் இருக்கிறதெல்லாம் பி. நம்மளை ஏமாத்திருக்க வேண்டிய என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பி கிராஸ் ஏவோட ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் என்னவாக இருக்கும், இந்த எலிமெண்ட் எல்லாம் பியாக இருக்கும். பி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்
-2 மறுபடியும் -2 வருது. நம்ம செட் பிராக்கெட் இன்சைட் நம்ம செட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் பிராக்கெட் இன்சைட் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் ஆர் நாட் அலவுட். அதாவது செட் பிராக்கெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் திரும்ப திரும்ப ஒரு நம்பர் எழுதக்கூடாது. ஒரு நம்பர் ஒன் டைம் தான் எழுத முடியும். -2 ஆல்ரெடி எழுதிட்டோம். அப்போ அடுத்தது நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 0. 0வும் 2 டைம் இருக்குது. அப்போ ஒரு டைம் எழுதிக்கலாம். அப்போ 3 2 டைம்ஸ் இருக்குது. ஒரு டைம் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ. அப்போ ஏங்கிறது செகண்டில் இருக்கிறது. செகண்டில் இருக்கிறது என்ன 3. ஓகே. அண்ட் தென் 4. அப்போ இங்கேயும் 3 4 தான் இருக்குது. அப்போ அவ்வளோதான். திஸ் இஸ் அவர் ஆன்சர். B is equal to -2, 0,3 and then A is equal to 3,4. தேங்க்யூ சில்ட்ரன். உங்களுக்கு இந்த சம்மெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.